ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைனலி ஐம் சீயிங் யூ ஆல் ஆஃப்டர் 2 months. ஸோ என்னோட பொண்ணுக்காக மெட்டர்னிட்டி நான் போயிருந்தேன். அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. ஸோ ஐ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் ஹர். அதனால நான் அப்ராட் போயிட்டு 2 months இப்போ தான் வந்திருக்கேன். ஸோ இந்த 2 months பக்கத்து கிளாஸ் மேம் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் எடுத்திருப்பாங்க. ஹவ் ஷீ தாட் மே ஐ நோ ஒரு ஃபீட்பேக் கிடைக்குமா, ரிவ்யூ கிடைக்குமா? நல்லா எடுத்தாங்களா? என்னோட சூப்பராக எடுத்தாங்களா? வாட்ஸ் சொல்லுமா, என்னோட சூப்பராக எடுத்தாங்களா? கொடுக்குற எல்லாமே கொடுக்குறாங்க, அப்பயும் அவங்க நல்லா எடுக்கிறாங்க. யூனோ ஒன் திங், எல்லாரும் கொஞ்சம் கிட்ட வந்து கவனிங்க. ஐ வாண்ட் டு சே அ பிட்டர் ட்ரூத். என்னன்னா, இந்த வருஷம் ஆனுவல் டேல எனக்கு அவார்ட் கிடைக்கல. ஏன்னு யோசிச்சிங்களா? அந்த அம்மாவோட பேரை சொல்லும் போது நல்லா ஸ்தம்பிச்சு போயிட்டேன். ஏன்னா ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் மை நேம் டு அனௌன்ஸ், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களோட பேர் சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்ம புது பிரின்சிபல் வந்திருக்காங்க. புது பிரின்சிபலுக்கு நம்மளோட ஒர்க் பற்றி தெரியாது, நம்மளோட வேல்யூ பற்றி தெரியாது. எப்படியோ அந்த அம்மா சசிகலா நம்ம காக்கா பிடிச்சி எப்படியோ போயிட்டாங்க. மேம் இப்படிலாம் பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங் அண்ட் திஸ் இஸ் த பிட்டர் ட்ரூத். நான் வந்து 25 years ஒர்க் பண்ணியிருக்கேன். 25 yearsல எனக்கு கிட்டத்தட்ட 50 awards கிடச்சிருக்கு. இன்டர்நேஷ்னல்லேருந்து டொமஸ்டிக் வரைக்கும் எல்லா அவார்டும் கிடச்சிருக்கு. எனக்கு மோஸ்ட் எலிஜிபிள் டீச்சர் அவார்டு இப்படி எல்லாமே கிடச்சிருக்கு. ஆனால் இந்த வருஷம் அந்த அம்மாவுக்கு தூக்கி அவார்டு கொடுத்துருக்காங்க. ஐ எம் நாட் சேட் அட் ஆல். ஆனால் நீங்கள் நினச்சிக்கலாம் மேம் வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணுறாங்க, மேம் வந்து இப்படி சீன் போடுறாங்க அப்படின்லாம் நினச்சிக்கலாம். பட் ஐம் சேயிங் தி பிட்டர் ட்ரூத். நீங்கள் வெளில போய் சொல்லிக்காதீங்க யார்கிட்ட. இது நம்ம ஸ்டூடெண்ட் அண்ட் டீச்சருக்குள்ளே இருக்கிற ஒரு கான்ஃபிடென்ஷியல் மேட்டர். அது அப்படியே நீங்கள் எல்லோரும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க, புரியுதா? ஏன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் என்னோட வேல்யூ பற்றி, என்னோட டீச்சிங் பற்றி. அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஆஸ்க் யூ கைஸ் எப்படி நடத்துனாங்கன்ட்டு. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி விட முடியாது. ஸோ ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிற எல்லாரும் வந்துருங்க. நான் அவங்க நடத்துனதையும் நான் சேர்த்து நடத்துகிறேன். அப்போ தான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ வித் திஸ் வி கம்ப்ளீட். கனிஷ்கா, கொஞ்சம் ஸ்டாஃப் ரூம் போய்ட்டு சத்த சீக்கிரமாக என்னோட மெல்டன் ஸ்டீல் பாட்டில் எடுத்துகிட்டு வாமா. இல்லை என் பாட்டில் மட்டும்தான் ஸ்டீலாக இருக்கும், வேறு யாரும் அதில் யூஸ் பண்ண மாட்டாங்க. போய் எடுத்துகிட்டு அந்த காலத்துலலாம் நாங்கள் எங்கள் டீச்சர்ஸ் அவாளுங்களை பார்த்து பயப்படுவோம். ஆனால் இப்போ உங்களை பார்த்து நாங்கள் பயப்பட வேண்டியதாக இருக்கும். ஒரு பேசிக் ரெஸ்பெக்ட் இல்லை, ஒரு டீச்சர்ஸ் மேலே ஒரு மரியாதை இல்லை, பயம் இருக்க வேண்டாம். மரியாதை இருந்தால் தானாகவே எல்லாமே வருமே. அதுவே இங்கே இல்லை. பிஞ்சிலே பழுத்ததுங்களா இருக்குது. ஃபஸ்ட்டு பேட்ச் ஐ ஹவ் எவர் சீன் இன் மை லைஃப். இந்த 25 years எக்ஸ்பீரியன்ஸில் இதுதான் நான் பார்த்ததுலேயே ஃபஸ்ட்டு பேட்ச்.